எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம 6வது எபிசோட் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ தொகுப்பு. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் வீடியோஸ் இன்னும் அனுப்பிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கு நான் சாரியும் சொல்லணும். சந்திர சோமு அண்ட் லோகேஷ் அவங்க முன்னாடியே எனக்கு வீடியோ அனுப்பிச்சாச்சு. ஒரு சில காரணங்களால் போன எபிசோடில் அவங்களோட வீடியோவை நான் ஆட் பண்ண முடியல. ஸோ அவங்க வீடியோ இந்த எபிசோடில் ஆட் பண்ணுறேன். இன்னொருத்தர் மதன் அவரும் கமெண்ட் பண்ணி தான் வீடியோ அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணலையேன்னு. நானும் செக் பண்ண, பட் அந்த வீடியோ வரல. மதன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் வீடியோ அனுப்புங்க. வேறு எந்த காரணத்துக்காக உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இல்லை, நான் தேடினா எனக்கு கிடைக்கல, மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் வீடியோ அனுப்புங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக நான் சேர்க்குறேன். வேறு யாராவது இதே மாதிரி நேச்சுரல் அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற ஒரு செட்டப்லேருந்து நேச்சுரல் அக்வேரியம் வரீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட வீடியோ அனுப்புங்க. உங்கள் வீடியோவை எப்படி அனுப்பணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எந்த மெத்தடில் நீங்கள் எனக்கு வீடியோ அனுப்பலாம். நீங்கள் வீடியோ அனுப்புகிறப்போ இப்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை ஏதோ சோஷியல் மீடியா ஹேண்டில் சேர்த்து நான் போடணும்னா தயவுசெய்து அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த டிராஃபிக் உங்களுக்கும் வரும். அந்த யூசர்ஸ் உங்கள் சேனல் உங்களோட இன்ஸ்டாகிராம் அதையும் பார்ப்பாங்க. உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். சரி, வாங்க இந்த வாரத்துக்கான வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல் பார்க்குற டேங்க் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு டேங்க், ஆஷிக் ரஃபியோட டேங்க். அவர் நம்மளுக்கு இந்த வாரம் ஒரு அப்டேட் வீடியோ அனுப்பியிருக்காரு. நிறைய பேர் நம்மளுக்கு அப்டேட் வீடியோ அனுப்பியிருக்காங்க, இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இவரோட வேலஸ் ஏரியாவில் ஓவர் க்ரோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நிறைய வேலஸ் ரிமூவ் பண்ணியிருக்காரு. அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பிளான்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காரு. அவர் ரிமூவ் பண்ண வேலஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நல்ல ஒரு பெரிய கீரை கட்டு மாதிரி அறுவடை செஞ்சு கையில் வச்சுருக்காரு. இவ்வளோ வேலை செஞ்சு உள்ளேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது கூட புது பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. ஆஷிக், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் இந்த கமெண்ட்டில் என்னென்ன பிளான்ட் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா வியூஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்காக பண்ணிடுங்க. மற்றபடி இந்த டேங்க் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் டேங்க். நானே இப்போ என்னோட பீப்பர் ஃபிஷ் டேங்க் இந்த டேங்க்கில் இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் பண்ணேன். நான் ஆஷிக் ரஃபியோட ஃபேஸ்புக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாருக்காவது ஐடியாஸ் எதாவது வேணும்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவர் அவைலபிளாக தான். கண்டிப்பாக உங்களுக்கு டேரெக்டாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணார். நம்ம கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஆஷிக் ரஃபி, கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தர் அப்டேட் வீடியோஸ் அனுப்பிக்கிட்டே இருங்க. வி லுக் ஃபார்வர்ட். தேங்க்யூ வெரி மச் ஆஷிக் ரஃபி. இப்போ நம்ம பார்க்குற டேங்க் சந்திர சோமு நம்மளுக்காக அனுப்பியிருக்கிற டேங்க். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பல, வீடியோஸ் மட்டும் அனுப்பியிருக்காரு. வீடியோஸ் பார்த்தாலே ஏன்டா இவர் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பல சொல்லி ஒரு ஆதங்கமாக இருக்குது. இது பார்க்குறீங்க, ஒரு நேச்சுரல் செட்டப், ஒரு சிம்பிள் செட்டப், ஒரு ட்ரிஃப்ட்வுட் ஹைலைட்டாக வச்சு நேச்சுரல் மெத்தடில் பண்ணுறாரு, நல்லா தெரியுது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட் வச்ச ஒரு செட்டப். இதில் நான் கவனிக்கிறது என்னென்னா, இந்த ராக்ஸ் எதுவுமே இந்த இந்த ஸ்கேப்பிங் யூஸ் பண்ண எதுவுமே வெளியே வாங்கலன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்பீஷிஸ் டேங்க். நடுவில் அழகான ஒரு பொம்மையை வச்சு அதை சுற்றி அந்த ஒரு கான்செப்ட் டெலிவர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி இவர் வச்சுருக்காரு. வாங்க இப்போ இவர் அமைச்சு இந்த நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம் பாருங்கள். இப்போது இது ஒரு பேர் பாட்டம் செட்டப் சொல்லலாம். ஏன்னா உள்ள எதுவுமே அடிஷ்னல் கிடையாது. மேலே இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் மட்டும் இருக்குது. ஒரு சிமெண்ட் தொட்டில் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் நான் பார்க்குறேன். இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஸ்பீஷீஸ். இதில் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பிளாட்டி, ஏஞ்சல், அந்த பசங்க விடோ டெட்ரான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு தொட்டி வச்சுருக்காரு. ஓகே, இதுவும் சிமெண்ட் செட்டப். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் முடியலை. லைட்டாக திரும்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இது இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு ட்ரம் செட்டப், ஒரு நல்ல டால் ட்ரம்மில் ஆல்மோஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் வாட்டர். உள்ளே பார்த்தோன்னா கொஞ்சம் ட்ரை லீஃப் வுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ப்ரௌன் கலர் வாட்டரு, ரொம்ப ஹெல்த்தியான வாட்டர் அது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு செட்டப் ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டில்ட்டு கொடுப்பாரு பாருங்கள். இந்த டில்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ஜாரில் இந்த பசங்க ஃபைட்டர் ஃபிஷஸ் வச்சுருக்காரு. இந்த நைட்ரேட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது மணி பிளான்ட் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது இன்னொரு டேக்அவே. ஏன்னா நீங்கள் ஃபைட்டர் ஃபிஷ் தான் வளர்க்குறீங்க, செடி வைக்க முடியல, மணி பிளான்ட் வைங்க போதும். அதுவும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட் கொடுக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட் அண்ட் பாட்.
லோட்டஸ் வந்து ஒரு பாட்டின் பாட்டில் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து மீன்கள் இருக்குது. இந்த சைடு வந்து திருப்பி டப் செட்டப்பு. எனக்கு தெரிஞ்ச சந்திர சோமு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எங்கள் டீட்டெயில்ஸு. எனக்கு வந்து உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக க்யூரியாசிட்டி லெவலில் வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னு. இல்லை நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் வீடியோ அனுப்புனீங்கன்னா நீங்களே கூட பேசி அனுப்புங்க ப்ளீஸ். எல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்ப நானும் சொல்கிறேன். பட் வெரி இன்ட்ரெஸ்ட், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் அனுப்பணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். எனவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் சென்டிங் திஸ் வீடியோஸ் சந்திர சோமு. இப்போ நம்ம பார்க்குறது லோகேஷ் வாசுதேவனோட ஃபிஷ் டேங்க். இது நம்மளுக்கு ஒரு பரிச்சயமான ஃபிஷ் டேங்க். லோகேஷ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிவ்அவே அந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து அடித்தார். அவர் எனக்கு அப்பயே சொல்லியிருந்தார், நான் இன்னும் கொஞ்சம் செடிங்கெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது, நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் அனுப்புகிறேன்னு. ஸோ இது ஒரு அப்டேட் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கூட சேர்ந்து நிறைய செடிங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரிஃப்ட்வுட் ஒரு சென்டர் பீஸ் ஆகும், சுற்றி நிறைய செடிங்க வச்சுருக்காரு. ஹைடோட்ஸ், அந்த கேவ், இந்த கோகோனட் கேவு, பெபிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி லோகேஷ். இதே மாதிரி மற்றவங்களும் வந்து அப்டேட் வீடியோ அனுப்பணும், உங்கள் டேங்க் ப்ராக்ரஸை ஷேர் பண்ணனா தயவுசெய்து நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து மற்ற வியூஸ்க்கு நாங்கள் காட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்து அவங்களும் வந்து அந்த டேங்க் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்றத கற்றுக்கலாம். அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட டேங்க் மெச்சூர் ஆகும்போது அந்த இன்புட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே தேங்க்ஸ் லோகேஷ் வாசுதேவன் உங்கள் டேங்க் வீடியோ எங்களுக்காக அனுப்புறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குற டேங்க் ரோஷன் இந்திரகுமார் நம்மளுக்கு ஸ்ரீலங்காலேருந்து அனுப்பியிருக்காரு. இது ஒரு அப்டேட் வீடியோ. இது அவரே ஒரு அழகான ஸ்ரீலங்கன் தமிழில் நம்மளுக்கு அப்டேட் கொடுக்குறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஃபில்டர் மட்டும் தான் ப்ரோ மாற்றினது. இந்த ஃபில்டரை கழுவி போட்டேன்னா அவ்வளோதான். வாட்டர் டாப் அப் பண்ணேன்னா 3 வீக்ஸ் தொடக்கம் 3 வீக்ஸ் to 4 வீக்ஸ் இருக்கும் ப்ரோ. லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்பி அதுலேருந்து இப்போ மட்டும் நான் வாட்டர் சேஞ்ச் பீட்டாவை ப்ரோ தனியாக பிரித்து எடுத்தேன். இப்போதைக்கு ஃபுல்லாக மோலி பிளாட்டி ஒன்லி, வேறு ஒன்றும் போகிற ஐடியா இல்லை ப்ரோ. அது உராமி 2 வந்து பட்டுது, அப்படியே கிடக்குது ப்ரோ. இது கபம்பா ப்ரோ ரூட் இல்லாமல் இருந்துச்சு பிளான்ட்டு. அப்போ நான் அதுக்கு ரூட் வாரத்துக்காக வேண்டி ஒரு பொட்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கேன் ப்ரோ. இதுக்குள்ளே இது சும்மா அதில் வந்த துண்டோண்டை வச்சு தான் தலைச்சி வருது ப்ரோ. அது த்ரீ ஃபீட் டேங்க் தான் ப்ரோ. அதே டேங்கு ஹைடிங் ஸ்பாட் கொஞ்சம் கொடுத்ததால நல்லா ப்ரீட் ஆகிடுது ப்ரோ மோலி. இதுதான் ப்ரோ இன்டோர் பீட்டா டேங்க். ரூமுக்குள்ளே வச்சுக்கேன் ப்ரோ. இது கொஞ்சம் ஹாட் ஃபேதர்ன்றதால ரூமுக்குள்ளே வச்சு பழகித்தேன் உங்களை. வேறு வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ண மேல் வச்ச ஃப்ரைஸை நான் போட்டை சேஞ்ச் பண்ண மாற்றித்தேன் ப்ரோ. அதில் நிறைய ஃப்ரைஸ் போயிட்டு அதில் தப்புன்னு ஒரு ஃப்ரைஸ் இந்த கேரி எலிஃபெண்ட் இயர் பீட்டாவோட டம்போ இருந்துவாங்க. அந்த பீட்டாவோட க்ரோஸ் பீட் பண்ண நான் இந்த பீட்டாவை வச்சு அதில் வந்து தான் இந்த அடுத்தது இவரோட ஒரு க்ரௌண்ட் டெயில் நிற்கிற அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஒழிச்சு தருப்பு அங்கே நிற்கிறது உங்களில். இதை நான் ஒரு பிளான்ட்டை போட்டு ஒரு மினிமலாக ஒரு சின்ன பிளான்ட்டை தான் போட்டேன். இந்த பிளான்ட்டை நேம் வாயில் வருது இல்லை இன்னும் ஸ்வாடுன்னு வாங்க நார்மலாக செட் ஆகிட்டு. இந்த ஃப்ரை இப்போதைக்கு ஒரு 1 month 2 month இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. 2 months to 3 month தான் இருக்கும். அதில் க்ரோத் சேர்ந்து தலை க்ரோத் அதுலேயே தெரியல. ஃபாதரோட அதில் போடலை நான் அவர் சேர்த்து தனியாக போட்டு அதுக்கு பழகித்தேன். அடுத்து இஞ்சால பக்கம் வந்தோம்னா இதை நான் கப்பி தேங்காய் வச்சுருந்தேன் ப்ரோ. கப்பியை நான் இப்போ ஒரு பேசின் மேலே செட் பண்ணி வச்சுட்டேன் பலியால். இது இப்போ நார்மலாக ஒரு இன்டோர் டேங்கில் டெட்ராவை லெமன் டெட்ராஸோட ஜீப்ரா டெட்ராஸையும் சேர்த்து வச்சுக்காங்க ப்ரோ. தெரியுதா ஃபைட்டு ஃபீமேல் தான் ப்ரோ மேலே துரத்துது. தலைகளை நடக்குது ப்ரோ அந்த சப்டிக்குள்ளே. கொஞ்சம் ஒத்து வருதில்லை போட்டிருக்கேன். ஓகே கொஞ்சம் சண்டை குறைஞ்சிருக்கு அந்த டெட்ராஸ் போட்டதால். இப்போ ப்ரோ ஒரு 1 month இருக்காது செட் பண்ணி. 1 month ஆகிக்குங்க, 1 month ஆகிக்கும். இப்போ தான் ப்ரோ எல்லாம் செட் ஆகி வருது. 2
ஃபைட்டுகளை விட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஃபைட் அவ்வளோ ஃபைட் இல்லை, நார்மலாக சேஸ் பண்ணும். இதெல்லாம் இப்போ வளர்ந்து வந்தது ப்ரோ. இதே மாதிரி கேவலமான நிலைமையில் இருந்தது. தோவை வந்து அடி வாங்கி இப்போதைக்கு ஓகே ப்ரோ. இது ஃபோக் ஸ்டைலும் கப்பி கிராஸும் தான் ஃபுல்லாக வச்சுங்க ப்ரோ. இதுக்குள்ளே இல்லை ஒன்றுமே ஓட்டை சேஞ்ச் பண்ணல ப்ரோ. இத்தனை நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 weeks இருக்கும் எல்லா டைமும் ஓட்டு டப்போ பண்ணி. எவ்ரி 1 week இல்லாட்டி 4 days அப்போ டப்போ பண்ணி கொண்டே இருப்பேன். எல்லாம் மினிமலான வேறு தான் ப்ரோ வச்சுக்கேன். கீழே சப்ஸ்டிரேட் போட்டதால் வேறு வழி இல்லாமல் ஏற்றி வைக்க வேண்டிய பித்து. இந்த ப்ரொஜெக்டில் தான் ப்ரோ இருக்கிறதுலே எந்த பெஸ்ட் ஃபேவரட் தொட்டி ப்ரோ. 3 feet 1.5 feet ஹைட் 1.5 feet வித்தோட இருக்கிற தொட்டி ப்ரோ. இது இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது இதுதான் ப்ரோ. எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு அந்த கோல்ட் ஃபிஷ்ஷில் ஃபஸ்ட்டாக கொய் ஃபிஷ் வச்சுருந்தேன் ப்ரோ. கொய் ஃபிஷ் வந்து சரி போய்ட்டு வராங்க மட்டும் கோல்டு ஃபிஷ்ஷுக்குறாங்கண்ணே. அப்போ அதில் மிக்ஸ்டு லைனேட்ஸ் ஃபேன்சிஸ் இதில் அது எடுத்தேன். இப்போதைக்கு தான் ப்ரோ இங்கே ஸ்ரீலங்காவில் அவைலபிள். எனக்கு தெரிஞ்சதில் பார்த்து புறக்கி வச்சுக்கேன் ப்ரோ. இதில் ரெட் கேப் பண்ண பேரில் ரெட் கேப் மாதிரி தான் எடுத்துக்கேன். ஆனால் அது சிலது லைனேட் மாதிரி ப்ரோ. ரெட் கேப்பில் இந்த வாரம்லாம் லைனேட் மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகுது. கோல்டிஷ் படி தான் ப்ரோ எனக்கு கூட இருப்போம். அது சப்பா ஃபேவரட்டானது தான் இந்த உங்களோட பிளான்ட் டேங்கை பற்றி நீங்கள் போட்ட வீடியோ. ஃபாதர் ஃபிஷ்ஷும் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபாதர் ஃபிஷ்ஷில் அவ்வளோ விளக்கம் வந்து பார்த்தது இல்லை ப்ரோ. உங்கள் வீடியோலாம் கூட விளக்கம் பார்த்துக்கேன். ஆனால் கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு பிளான்ட் டேங்க் எனக்கு சரிப்பட்டு வருமானு தெரியல ப்ரோ. எனக்கு இப்போ கூட ப்ரோ இந்த டேங்க் கொஞ்சம் கிளியர்லாம் இது காரணம் லைஸ் ப்ரோ. ஃபுல்லாக லைஸ் வந்துச்சு. ஏன்டா இந்த ஒரு ரெட் கேப் ஒன்று எடுத்து போட்டு நான் உண்டு அதுலேருந்து வந்த லைஸ் நான் வைக்கேன் ப்ரோ. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு நார்மலாக கண்டுபிடிக்கிறது 1 month ஆகிடுச்சு ப்ரோ. இது ஒழுங்கா இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணிக்கேன் மெடிசன்ஸ் போட்டு. இதுக்கு தனியாக சம்பு வர வச்சுக்கேன் ப்ரோ. இந்த போகிற லைன் வந்து இது சம்புக்குரிய லைன், இது டாப் ஃபில்டருக்கு போகிற லைன் மேலே, இது தனியாக சம்புக்கு போய் பின்னால் பக்கமாக வரும்போது இது ஃபிஷ் கீப்பர் சேலமெண்டாக வர்றதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி இந்த இருக்குது இதான் சம்பு. நம்ம இதில் நார்மலாக ஒரு 20 kg தொடக்கம் 15 kg ஆட் பண்ணிப்பேன். மீடியாஸ் ஆக்டிவிட்டிக்காக கீழே ப்ரெஷ் கிடக்குறவங்க க்ளீன் பண்ணது அப்படியே கிடக்கு. அடுத்தது கீழே வந்தால் நம்ம இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு மெயின்டைனுக்குரிய சாமான் தான். மெயினாக இந்த ஃபிஷ் டேங்க் தான் ப்ரோ இந்த மெயின் பர்பஸு. இவங்களை பார்க்குற நம்ம மெயின் வேலை. இதெல்லாம் மற்ற சைட்டாக வந்துச்சு. ஏன்னா இதுக்கு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஓவர டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும் என் இஷ்யூ வந்தால் வரும். மற்றபடி இஷ்யூ இருக்காது. ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கும் கோல்ட் ஃபிஷ் அப்படி பழகிட்டாங்க. அவங்களாம் பேசிக்காக எனக்கு பிடிச்சது இதாகும். அப்படியே இந்த பார்த்தா என் பெட்டில் இருந்து பார்த்தா அப்படியே ஒரு நல்ல ஒரு வியூ வரும். இந்த வியூவோடையே இருந்துடலாம் ப்ரோ. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஃபிஷ் பப்பி இருக்கிற ஆளுக்கு. அடுத்தபடி என்ன சொல்ல பார்த்தா இந்த சம்பும் அவர ஐடியா தான் ப்ரோ. ஃபிஷ் கீப்பர் சேலம் பண்ணி ஃபுல்லாக கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு அவர் வெஸ்ட்டாக இருந்தார். அவர் ஐடியா பின்பற்றி சில வந்தது. இதில் இந்தியாவில் எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சுக்கேன் ப்ரோ. இது வந்து நார்மலாக 16 watt தான் சப்ளை. அதில் இஷ்யூ இல்லாமல் பாதிக்க இதால் அப்படியே போகும்போது அது பெரிய கடல் மாதிரி போகும்போது என்ன ப்ரோட மினிமலான செட்டப் ப்ரோ. இது பெரிய செட்டப்லாம் இல்லை, ஒரு நார்மல் பேசிக் மினிமல் செட்டப் ஃபார் பிகினர்ஸ். அப்படி தான் சொல்லுவேன். இன்றைக்கி நானும் ஒரு பிகினர் தான் ப்ரோ. ஆல்மோஸ்ட் 2 years வச்சுக்கேன் ப்ரோ இந்த செட்டப். முந்தி பாய்ச்சுன்னா விட்டுத்தேன். திரும்பி 2 years ஸ்டார்ட் பண்ணுனா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. பார்ப்போம் ப்ரோ அப்படியே போனால் சரி. இது நேரத்தில் பாய்ச்ச பழைய ஃபர்டிலைசர் ப்ரோ. இது சும்மா இருக்குது முடிஞ்ச அந்த ஃபர்டிலைசர். அதுக்கு டாட்டா பாய் தான். ஆனால் அது நல்லா வேலைக்குது ப்ரோ ஃபர்டிலைசர். ஆனால் ஃபர்டிலைசர் நான் போட்டதுக்கு காரணம் வேண்டாம் அந்த வெடி டேங்க்லாம் ப்ரோ போட்டேன் முதல். எனக்கு ஒழுங்கான அந்த பசலை போடுறது கூட்டு பசலை செய்து தெரியாமல் போட்டது அதை விட்டுத்தேன். இப்போ ஃபுல்லாகவே
கூட்டு பசலாம். ஆனால் இதுக்கு நான் போடல ப்ரோ. இதுக்கு அவ்வளோ நான் எதிர்பார்க்கல. கப்பி கிராஸ் தேவையில்லானி நோட்டு ஃபர்டிலைசர்ஸ் கீழே ஒன்றும் ஆட் பண்ணல. வெறும் சாண்ட், பிவிசி பைப், ஒரு முருகக்கல், அங்கே விண்ணுங்க ஒரு முருகக்கல் ப்ரோ ஒளியிறது ஹைடிங் ஸ்பேஸ். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான். சின்ன சின்ன ஸ்டோன்ஸை போட்டு முடிச்சது தான் ப்ரோ இது. வா ஸோ ரொம்ப பொறுமையாக நம்மளுக்காக வந்து ஏதோ நம்ம கூடயே உட்காண்டிருக்க மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப மிக்க நன்றி ரோஷன் அண்ட் இந்திரகுமார் இந்த வீடியோ எங்களுக்கு அனுப்பிச்சதுக்கு, மெனக்கட்டி இவ்வளோ தூரம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அனுப்பிச்சதுக்கு. கண்டிப்பாக இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுது. எனக்கு என்னமோ இவர் வீட்டில் வந்து அவர் மீன் தொட்டி வைக்கலைங்க, ஏதோ மீன் தொட்டி இருக்கிற வீட்டில் வந்து இவரும் இருக்கார். அப்படி தான் வந்து மீன் தொட்டி வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ தூரம் பார்த்து செஞ்சு செய்கிறதுக்கு. ஆல் தி பெஸ்ட் ரோஷனன். கண்டிப்பாக அப்டேட்ஸ் வீடியோ அனுப்பிக்கிட்டே இருங்க. இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ரோஷனன். தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம பார்க்குற டேங்க் நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறது ஷரண். இப்போ ரோஷன் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ அனுப்பி இப்போ ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. ஷரண் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுக்கல, அவரே அப்டேட் அனுப்பிச்சிருக்காரு. இது வந்து ஃபெப்ரவரி நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேங்க் வந்து எப்படி இருக்குன்னு. ஃபியூ செகண்ட்ஸ் இப்போ ஃபெப்ரவரி பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து மே அப்டேட் வந்து வருது. ஸோ ஃபெப்ரவரி எப்படி இருந்தது, மேல வந்து அவரோட டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அவர் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 2 years வந்து இந்த அக்வேரியம் ஹாபியில் இருக்கார். ஸோ அதனால் அந்த பேஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஃபெப்ரவரிலேருந்து இப்போ நம்ம வந்து மே மந்த் வந்துட்டோம். ஸோ அழகாக உள்ளே வந்து இப்போது செடிங்கெல்லாம் வந்து நல்லா வேர் விட்டுருக்கு. நிறைய செடிங்க உள்ளே வளர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க. அந்த ஸ்கேப்பிங்கை வந்து லைட்டாக மாற்றிருக்காரு. நிறைய பானையை உடச்சி போட்டிருக்காரு. வீட்டில் கேட்டு உடைச்சாரா இல்லை வந்து கேட்காம உடைச்சாரான்னு தெரியல. மேலே இந்த லைட்டிங் ஃபிக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக அது வெளியே செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த எல் போட்டு மேலே அந்த முறுக்கு கம்பி அப்படியே யூஸ் பண்ணது செம்ம ரஸ்டிக்காக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அனுப்பிக்கா அது அப்படியே குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இட் டுக் 2 years to learn about aquarium. ஸோ 2 வருஷமாக வந்து இது வந்து கற்றுட்டு இருந்திருக்காரு. நவ் ஐ லேர்ன் த ப்ராசஸ் டு மேக் டு மெயின்டைன் aquarium வித்வுட் வாட்டர் சேஞ்ச். ஸோ இப்போ நேச்சுரல் மெத்தட் வந்ததுக்கப்புறம் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி வந்து அக்வேரியமை வந்து மெயின்டைன் பண்ணுறது கற்றுட்ருக்காரு. என்னென்ன மீன்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். கப்பி இருக்குது, சூப்பர் ஃபீமேல் பீட்டா இருக்குங்க இதில். அப்புறம் வந்து விடோ டெட்ரா, டைகர் அண்ட் ரெட் செரி ஷ்ரிம்ப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அனதர் கன்ஃபர்மேஷன் ஃபீமேல் பீட்டா வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் சர்வே ஆகுது அலாங் வித் கப்பி. தட்ஸ் அனதர் கன்ஃபர்மேஷன். அப்புறம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னா கப்பி கிராஸ், ஜாவா மாஸ் அண்ட் ஹைட்ரில்லா. ஸோ ஹைட்ரில்லா ஏழாகடம் வளரும் கண்டிப்பாக. ஸோ சூப்பராக டேங்க்ஸ் இது செடி செலெக்ஷனும் பண்ணியிருக்காரு. இதில் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. டேங்க்கில் லைட்டாக ஸ்மெல் வந்துன்றதுக்காக 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து எதுவுமே அவர் சேஞ்ச் பண்ணலை. ஸோ 3 மாதம் முன்னாடி பண்ண டேங்க் சேஞ்சோட ஓவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டி கலர் எல்இடி லைட் வேணும்னு சொல்லி தேடி இருக்காரு. அதோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமானதுனால இவரே வந்து டிஐஒயில் பண்ணியிருக்காரு. ஐ கஸ்டமைஸ் மல்டி கலர் எல்இடி லைட் அண்டர் 1000 rupees. 1000 rupeesக்குள்ளே வந்து இவரே ஒரு டிஐஒய் லைட் பண்ணி ஐ திங்க் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்தா தெரியுது. அதுக்கப்புறம் இவர் இப்போதைக்கு இதில் வந்து சாயில் வந்து ஆட் பண்ணலை, ஓகேங்களா. ஆனால் வந்து செடிங்கள்லாம் நல்லா வேர் விட்டு மீன்களோட கழிவுலேருந்து அது வந்து செடிங்க அதோட நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு வளர்ந்துட்டுருக்கு. மேலே வந்து அந்த மணி பிளான்ட் அதெல்லாம் கூட வச்சுருக்கா பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ கீழே வைக்கலாம், மேலே வைக்கலாம். அப்புறம் ஏரேஷனுக்காக ஆக்சிஜன் வந்து ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வித் செரமிக் ரிங்ஸ். ஸோ வாஷ் ஒன்லி ஸ்பாஞ்சஸ் when the flow is getting low. சூப்பர். ஸோ வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாரு. அந்த ஃப்ளோ கம்மியாகும் போது மட்டும் அந்த ஸ்பாஞ்சை வந்து க்ளீன் பண்ண. உள்ளே வந்து செரமிக் ரிங்ஸும் இருக்குது, ட்ராகன் ராக் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் இந்த புத்தா வந்து ஹைலைட்டாக உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இது நான் பார்க்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த புத்தா வந்து நடுவில் வச்சு பண்ணுறாங்க. எக்ஸலண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த டேங்க் அந்த பக்கம் ஷ்ரிம்ப் இருக்கா அங்கே பாருங்கள், ஃபில்டர் மேலே ஒரு ஷ்ரிம்ப்பு தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஏடாகூடமாக வருங்க அது ஷ்ரிம்ப்பு. அதனால ஹைடிங் ஸ்பேஸ் இருந்தால் வந்து ஷ்ரிம்ப்ஸ் வந்து இன்னும் நல்லா வந்து மல்டிப்ளை ஆகும். மேலே அந்த பால்ஸ் இருக்குது, என்ன பால்ஸ் தெரியல. மேபி ஷார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் மட்டும் சொல்லுங்கள். நான் பார்த்துருப்பேன், பட் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது மேலே அந்த பிளாக் கலர் பால்ஸ் என்ன இருக்குன்னு. மேபி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம வியூஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை மட்டும் எங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க. மற்றபடி இந்த டேங்க் வீடியோ அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஷரண். ரொம்ப அருமையாக இருக்குது, அப்டேட்டோடு அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. மிக்க நன்றி ஷரண். அடுத்து நம்ம பார்க்குற வீடியோ நம்மளுக்கு
விஷ்ணு சரண் கண்ணன் அவர் வந்து நம்மளுக்காக அனுப்பியிருக்காரு. ஐ ஸ்டார்ட் த டேங்க் ஆன் 6th June 2023. ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த டேங்க் ஸ்டார்ட் பண்ணி. when I was in 11th standard. நைஸ். 11th standard படிக்கும்போது இந்த டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஐ டோட்டலி ஹேவ் 9 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ஸ். ஸோ 9 வாட்டர் பிளான்ட்கள் என்னென்னா ஸ்ப்ரைட்ஸ், வேலஸ்னரியா, ரோட்டிலா, ட்விஸ்டட் வேலஸ்னரியா, சானிடேரியா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு பேர் தெரியும். சிலது இருக்குது அதுக்கு வந்து பேர் தெரியலன்னு போட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து வேர்மி கம்போஸ்ட்டோ கார்டன் சாயிலோ யூஸ் பண்ணல, ஒன்லி ரிவர் சாண்ட். அது கூட வந்து சாண்ட் கிராவல்ஸ் வந்து ஒரு 3 கிலோக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஒன். ஓகே, அது ஆர்டிஃபிஷியல் கிராவல் தான் அது யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஓகே. பட் கீழே வந்து அந்த சாண்ட் லேயர் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சார் ஐ ஸ்ட்ரகிள்ட் வித் ஹேர் ஆல்கே ஃபார் 6 months. I lost a lot of plants. Now only it's stable, but also there are more in Vallisneria. Okay, so on the hair algae issue வருதுன்னு போட்டிருக்காரு. ஹேர் ஆல்கே வந்து இஷ்யூ எப்போ வரும்னா, உங்கள் டேங்க்கில் வந்து உங்கள் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியாத அளவுக்கு வந்து சக்தி இருந்ததுன்னா அது வந்து ஆல்கேவாக மாறும். உங்களோட லைட் கண்டிஷன் அண்ட் ஃபுட் கண்டிஷன் பொறுத்து தான் வந்து ஆல்கே வந்து வரும். ஸோ உங்கள் டேங்க்குக்கு மேபி நீங்கள் வந்து லைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை வந்து ஃபுட் எதாவது மாற்றி பாருங்கள், டைமிங் மாற்றி பாருங்கள். இது 2 மட்டும்தான் வந்து ஹேர் ஆல்கே வந்து ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகும். உங்களுக்கு தெரியும், நான் வந்து என்னோட கசரா டேங்க்கில் ஹேர் ஆல்கே நானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட் அது ஒன்றுமே பண்ணல. ஏன்னா நான் ரொம்ப லிமிட்டடாக தான் ஃபுட் போடுவேன். ஒரு வாட்டி தான் நான் போடுவேன் நான். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகலை. அந்த ஹேர் ஆல்கே வந்து க்ரோவே ஆகலை. என்னோட எந்த டேங்க்ல, எல்லா டேங்க்லையும் எனக்கு ஹேர் ஆல்கே இருந்தது. எதுவுமே வந்து க்ரோ ஆகலை. எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதான் என்னோட ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இல்லை வேறு யாருக்காவது எதாவது ரெக்கமெண்டேஷன் தான் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஷ்ணு சாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் விஷ்ணு சார் சூப்பர்ப்பா. 11th standard வந்து ஒரு டேங்க் ஆரம்பித்து ஒரு வருஷம் கடந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு சேலஞ்சு, அதை மீறி வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகும் தெரியாது, பட் டெஃபினெட்லி உங்கள் லைஃப்ல வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு சரண், உங்களோட டேங்க் வீடியோ எங்களுக்காக அனுப்புறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குற டேங்க் வீடியோ யாதேஷ் நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து அனுப்பியிருக்கிற ஒரு டேங்க் வீடியோ. யாதேஷ் வந்து ஒரு தெரியல ஒரு ப்ரோ ஸ்கொயர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா யாதேஷ் 4th standard படிக்கிறப்போ ஃபிஷ் கீப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ யாதேஷ்க்கு வந்து 30 years ஆகுது. இட் நெவர் கெட்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ செட் அப் திஸ் டேங்க் ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டு அப்சர்வ் த ரிசல்ட். ஏன்னா அவர் முன்னாடி பண்ண மெத்தடெல்லாம் வேறு, கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ வந்து ஃபாதர் ஃபிஷ்ஷையும் நம்ம சேனலும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் இந்த நேச்சுரல் ஃபிஷ் கீப்பிங் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சாயில், அதுக்கப்புறம் வந்து 70% பாட்டிங் மிக்சர், 20% கோகோபிட், அப்புறம் 2 inch ஆஃப் பிளாக் சாண்ட். நான் கூட ஒரு தப்பாக நினச்சிட்டாங்க அக்வா சாயில் போட்டாருன்னு. ஸோ 2 inches ஆஃப் பிளாக் சாண்ட். ஐ ஹவ் யூஸ்ட் அ பிளாக் மெஷ் டு ப்ரிவெண்ட் தி மிக்ஸ் ஆஃப் பிளாக் சாண்ட் வித் ப்ரௌன் சாண்ட். ஓகே, யூ வில் கெட் டு நோ இஃப் யூ சி த வீடியோ. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ 1 inch ஆஃப் ப்ரௌன் சாண்ட், அதுக்கு வந்து ப்ரௌன் சாண்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பிளான்ஸ் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்துலாம். அந்த லிஸ்ட்டை நான் வேணால் வந்து நான் கீழே தரேன் நான். ஏன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இது. நிறைய வேலஸ்னரியா இருக்குது, அதுக்கப்புறம் ரொகுசா, பார்வி ஃப்ளோரஸ், நிறைய இருக்குது, ஸ்பைரலிஸ், ஃபாக்ஸ் டெயில்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ யூஸ் லாட் ஆஃப் பிளான்ஸ், நான் CO2 அண்ட் CO2 பிளான்ஸை வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ஒரு பன்னி காட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ப்ரைஸஸ் ஆர் அஃபோர்டபுள், டெலிவரி இஸ் ப்ராம்ப்ட் அண்ட் பிளான்ட் ஆர் ஹெல்த்தி அண்ட் அன்டேமேஜ். வெரி நைஸ். நான் இன்னும் ட்ரை பண்ணது இல்லை, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துடலாம். ஐ ஹவ் 6 small cichlid fishes introduced in the tank as per father fish recommended to add as soon as the first setup. ஆமாம், அவர் எடுத்தோடனே மீனை விட்டுருந்தார். ஓகே, அது வந்து ஆல்பினோ காரி கேட்ஃபிஷ் 4 இருக்குது, க்ரீன் காரி வந்து 4 இருக்குது, சியாமிஸ் ஆல்கேட்டர் வந்து 3 இருக்குது. அப்புறம் இந்த கோகனட் கே வந்து அவரே தான் வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த டேங்க்ல இன்னும் வந்து நிறைய மீன்கள் ஆட் பண்ண போகிறாரு. ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் வீடியோவும் வரப்போகுது. சூப்பர். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோடு சேர்ந்து நிறைய அப்டேட் வீடியோ வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஐ வுட் லைக் டு நோ யுவர் நேம். ஐ டோன்ட் நோ. ஓ கரெக்ட், நான் என் பேர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. என் பேர் வந்து ஹரி. ஓகேங்களா? அதான் என் பேர். ஸோ அவருக்கு நம்பரும் கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபார் அசிஸ்டன்ட் சஜஷன்ஸ் யூ கேன் ப்ரொவைட். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ரொம்ப நன்றி யாதவ், உங்களோட டேங்க் வீடியோ எங்களுக்கு அமிச்சதுக்கு. யாதேஷ், சாரி, உங்கள் டேங்க் வீடியோ அமிச்சதுக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லாங் ஜேர்னி, எங்கள் பல பேரோட உங்களதெல்லாம் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் லாங் ஜேர்னி இருக்கும். ஸோ உங்களோட அப்டேட் வீடியோ, உங்களோட டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் கீப் சென்டிங் இன் யோர் வீடியோஸ். வி ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் டு see more content from you. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் யாதேஷ், உங்கள் டேங்க் வீடியோ எங்களுக்காக அனுப்புனதுக்கு.
இத்தோட இந்த வாரத்துக்கான தொகுப்பு வந்து நிறைவடைகிறது. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே அமிச்ச வீடியோஸ் இப்போ நம்மளுக்கு அப்டேட்ஸ் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கு. அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக ஆசையாக வந்து எவ்வளோ பேர் நம்மளுக்காக அவங்க ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது. இன்னொரு சைடில் புது டேங்க்ஸ் நிறைய பேர் செட்டப் பண்ணுறாங்க. விஷ்ணு சேனல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆர்வமாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் வந்து அதை மெயின்டைன் பண்ணி அப்புறம் யாதேஷ் மாதிரி யாரை சொல்லி யாரை விடுறதுன்னு தெரியல, சந்திரசோமி எல்லாருமே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அனுப்பிட்டே இருங்க உங்கள் அப்டேட்ஸ் வீடியோஸ். கண்டிப்பாக அனுப்புங்க. எந்த வீடியோ நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் அப்டேட்ஸ் வீடியோஸ் அனுப்புங்க. புது டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அனுப்புங்க. நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நான் வந்து வீடியோ வரப்போகிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பீ பஃபர் ஃபிஷ் டேங்கோட வீடியோ வந்து உங்களுக்கு வரணும். அது ஏற்கனவே எடுத்துட்டேன். ஏன்னா நான் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் வீடியோ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த பீ பஃபர் ஃபிஷ் வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன் நான். அதனால் இப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அது ஒர்க் ஆரம்பிக்கணும். அந்த டேங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செட்டப் வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஃபாதர் ஃபிஷ் அவரோட மாடல் வந்து லைட்டாக மாற்றிருக்காரு. ஸோ இதை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த நேச்சுரல் ஃபிஷ் டேங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது அதோட அப்கிரேட் 2ஆக இருக்கும். இது சில பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது டேங்க் செட்டப் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எக்ஸிஸ்டிங் டேங்க் இருந்தாலும் நம்ம அது எப்படி வந்து அதை இன்கார்பரேட் பண்ணலாங்கிறது நான் வந்து அந்த வீடியோவில் லைட்டாக வந்து சொல்கிறேன். மேபி நம்ம டேங்க்ல ஏதாவது ட்ரை பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக எல்லாரும் பார்த்தமைக்கு நன்றி. இயற்கை அதோட வேலையை செய்யட்டும். நம்ம எல்லாம் வெளியே உட்காந்து ஜாலியாக ரசிப்போம். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.